வெல்கம் பேக் டு த ஃபோர்த் எபிசோட் ஆஃப் டீப் டாக்ஸ் வித் தீபக். இன்னைக்கு நம்ம கெஸ்ட் கிச்சு அண்ணாக்கு ஒரு இன்ட்ரோவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னுமா என்ன தெரியல. இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக்னு எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் ஹாரர், காமெடி, கப்புள்ஸ், எஜுகேஷன் எல்லா ஜானர்ஸையும் டாமினேட் பண்ணி 2 lakh மேலே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒருத்தரை தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறோம். இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் ஐடி ஜாபையும் ஃபேமிலி லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ க்ரோ ஆயிருக்காருன்றதை பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ விதவுட் ஃபர்தர் அடியூ லெட்ஸ் கெட் ரைட் இன் டு த வீடியோ. பட் பிஃபோர் தட் always remember, be your own boss and set your own house. அவரை மார்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். ஏதோ ஒரு பரதேசி அவரை டேக் பண்ணி போட்டா. அப்புறம் அவர் வந்து கிளாஸ்ல வந்து நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணியான்னு கேட்டு அதுக்கப்புறம் அவரும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே இவ்வளவு ஸ்ட்ரிக்டான சாரே வந்து அதை என்ஜாய் பண்றாருன்னா சம்திங் யூ ஆர் டூயிங் குட் அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போனது. ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹெச்பியோட டிஎக்சி பிரான்ச்ல ஒர்க் பண்ணேன். இப்போ என்டிடி டேட்டால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆயிடும், அவ்வளவு எல்லாம் தர மாட்டாங்க. HD2 அதெல்லாம் தாண்டி போனோன்னு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஆனா யூடியூப் இந்த மாதிரி ஸ்டஃப் அப்படி கிடையாதுல்ல. அந்த growth வந்துட்டு நீங்க உங்களால நினைச்சா அது காட்ட முடியும். இப்ப என்னோட பிளான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரொம்ப ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ரொம்ப அழகாவும் இருக்க மாட்டேன். இப்ப பண்ணும்போது நல்லா இருக்கும். ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா ஏன் இவ்வளவு கேவலமா அதனால Facebookல பழைய போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டில எல்லாம் கிளாஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கேன். சர்ன்னு ஒரு 7 lakh ஃபாலோவர்ஸ் வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி ட்விட்டர் பேன் பண்ணாங்க. பார்த்தா பொசுக்குன்னு எனக்கு அந்த டைம்ல கல்யாணம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அந்த ஒரு 60K 65K வரைக்கும் எங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு 100K போச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வீடியோஸ் வந்து இப்போ ஒரு 1 lakh வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா யூடியூப்ல அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் காசு வரும் அப்படின்னு. பட் ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி ஒரு சில கிளிக் பைட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்து வீடியோட ஸ்டார்டிங்ல வந்து இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பாயிண்ட் வர வரைக்கும் பாக்குறது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு லென்த் வீடியோஸை பார்க்க வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா தான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து வாட்ச் ஹவர்ஸ் வரும். அதுக்கப்புறமா நமக்கு இப்போ அல்காரிதம்ஸ் இருக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப். இதை வந்துட்டு எப்படியாவது கிராக் பண்ணோம், அப்படி போட்டே ரீல்ஸ் போட்டே நிறைய பேர் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. நீங்க வந்துட்டு கரெக்டா சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம் யூடியூப்க்கு என்ன அல்காரிதம்? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கும் அந்த பிளாட்ஃபார்முக்கு எந்த டைப்பும் கிடையாது. ரெண்டு வாட்டி நானே ஏமாந்துருக்கேன். அந்த கம்பெனி நேம் சொல்ல முடியாது. பட் என்னன்னா அவங்களுக்கு வந்து 2 ரீல்ஸ் வேணும்ன்ற மாதிரி கேட்டாங்க. 10 lakh வியூஸ்ல ஒரு 10% இல்ல ஒரு 1% மக்களாவது அந்த ப்ராடக்ட்டை பை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 10 lakhல 1%னா 10,000 வரும். அப்ப 10,000 மெம்பர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டை பை பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு 500ஆவது அவங்களுக்கு லாபமா இருக்கும் அந்த அவங்களுக்கு. சோ அப்ப 500 into 10,000 அப்படின்னு போடும்போது 50 lakhs ஆகுது. சோ 50 lakhsக்கான பிசினஸ் அந்த ஒரு ப்ரொமோஷன்ல உங்களுக்கு கிடைக்கும் மினிமம் அப்படின்றது ஒரு அசம்ப்ஷன். And we are finally here with கிச்சு அண்ணா. கிச்சு அண்ணா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ கிச்சு தார் அந்த பேர் வந்துட்டு எப்படி வச்சீங்க? ஆக்சுவலா வைக்கணும்லாம் வைக்கல. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மியூசிக்கல் இருக்கிறப்பதான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது. அப்ப கிஷோர் நோக்கமுள்ள எல்லாமே ஆல்ரெடி டேக்கன். படபோச்சே. சரி கிச்சு அப்படின்னு சொல்லி வச்சாலும் ஆல்ரெடி டேக்கன். ஆமா, அந்த கேமிங் நேம் எல்லாரும் வைக்கிற மாதிரி. ஓகே. சோ அந்த சமயத்துல வந்து என்னன்னா எனக்கு ஜிம்லாம் போறதுனால பைசெப்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப நிறைய பேர் வந்து தார் பைசெப்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி சரி அதனால அதை வச்சேன். அது கொஞ்சம் யூனிக்கா இருந்தது. அது அப்படியே கிச்சு தோர்னு வச்சது. அது அப்படியே இப்ப வரைக்கும் இப்போ யாருக்குமே உங்களோட உண்மையான பேரு மறந்துருக்கும். சரி, ஓகே. சோ இப்போ உங்க கரியர் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க வந்துட்டு ஆப்வியஸ்லி ஸ்கூலு இது அந்த மாதிரிதான் போயிருப்பீங்க எல்லார் மாதிரியும். போயிட்டு எங்க வந்துட்டு இந்த இதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு? எப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எனக்கு வீடியோ மேக்கிங்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து அரௌண்ட் ஒரு 2012 13 அந்த 12ன்னு சொல்லிடலாம். நான் ஒன்னும் இல்லை, நான் விவேகானந்தா காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து சும்மா பசங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் தான் அவரு. அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவர் என்ன சொன்னாரு, வேற ஏதாவது பேசலாம்டா, எப்பவுமே சப்ஜெக்ட் ஓரியன்டாவே பேசுறோம் போது பசங்க எல்லாம் சும்மா கேட்டாங்க,
இந்த முன்ஜென்ம கதை, அப்புறம் அந்த பேய் பிசாசு இத பத்தி ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு. ஆமா. சோ அது ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட் காலேஜ் அது. சோ அவரோட தாட்ஸ் அவர் ஷேர் பண்ணாரு. எனக்கு கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரி இத அப்படியே நம்ம வந்து வீடியோவா பண்ணி, அப்பலாம் வந்து ஆர்குட்ல இருந்து Facebook டிரான்சிஷன் ஆன டைம். ஆமா ஆமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஜி கேம் இருக்கும். நானே வந்து செல்ஃப் ஷூட் பண்ணி அந்த ஃபுல் ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து Facebookல போஸ்ட் பண்ணேன். போஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு உள்ள கிளாஸுக்குள்ள. அந்த சாரே வந்துட்டு டேய் நான் சொன்னது எல்லாமே சொல்லி வச்சிருக்காண்டா அப்படின்னு. ஒரு கிரியேட்டருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே மெயின் பாயிண்ட். சரி ஓகே 4 பேர் அக்னாலேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்தேன். அந்த இது படிச்சுட்டு இருக்கும்போது வேற ஒரு வீடியோ, அதாவது ஒரு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சார் இருக்காரு. பட் அவரை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட். அவரை மார்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். ஏதோ ஒரு பரதேசி அவரை டேக் பண்ணி போட்டா. அப்புறம் அவர் வந்து கிளாஸ்ல வந்து நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணியான்னு கேட்டு அதுக்கப்புறம் அவரும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாரு. சரி ஓகே இவ்வளவு ஸ்ட்ரிக்டான சாரே வந்து அதை என்ஜாய் பண்றாருன்னா சம்திங் வி ஆர் டூயிங் குட் அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போனது. நம்பிக்கையான வார்த்தைகள் தான் பல புது புது விஷயங்கள் உருவாக காரணமா இருந்திருக்கு. நான் அதைத்தான் செஞ்சேன். எல்லாமே அவருக்குள்ள இருந்தது தான். அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். நம்மளாம் இத மாதிரி போட்டா முடிச்சுட்ருப்பாங்க. ஆல்ரெடி போட்டிருக்கோம் வேற. சரி ஓகே ஓகே. இப்போ நீங்க ஒர்க்கும் பண்றீங்களா? ஆக்சுவலா ஒர்க் பண்ணிட்டு எங்க ஒர்க் பண்றீங்க? அது வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஐடி செக்டர்ல ஒர்க் பண்றேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹெச்பியோட டிஎக்சி பிரான்ச்ல ஒர்க் பண்ணேன். இப்போ என்டிடி டேட்டால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அதுவும் உங்களுக்கு இப்போ எது வந்துட்டு ஒரு மெயின் ப்ரொஃபஷனா நீங்க கன்சிடர் பண்றது வந்துட்டு ஐடியா இல்ல? எனக்கு இப்பவும் எப்பவுமே வந்து ஐடி தான். ஏன்னா என்னோட பேஸ் வந்து ஃபேமிலி வந்து சேஃபா இருக்கணும். ஓகே. என்னோட டிபெண்டன்ஸ்க்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. சோ நான் பேஷன் ஓரியன்டா போனா இப்ப இந்த பேஷன் ஓரியன்டட் லைஃப்ல வந்து ஜெயிச்சவனை தான் பாப்பாங்க. 100 பேர்ல ஒருத்தன் ஜெயிச்சான அவனை பாப்பாங்க. மீதி 99 பேர் தோத்தவன யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த 99ல நான் உட்காந்துட கூடாதுன்ற ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். சோ எப்பவுமே வந்து இந்த ப்ரொஃபஷன்ல வந்து நான் கரெக்டா பண்ணிடுவேன். மீதி இருக்கிற என்னோட லீஷியர் டைமை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை பேஷனுக்காக நான் கொண்டு வரேன். இப்ப ரெண்டுமே எனக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கு. சோ அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கேன். ஓகே. சோ இப்போ நீங்க அப்போ காம்பன்சேஷன் வைஸ் வந்து எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? ஐடி தான் அப்படினு சொல்றீங்களா? காம்பன்சேஷன் salary ஆப்வியஸ்லி எனக்கு இப்ப ஐடி. ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸ்டாண்டர்ட் இன்கம் ஃபர்ஸ்ட் திங். ஆமா. ரெண்டாவது எனக்கு அந்த ஒர்க் இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த நாலேஜ் கெயின் பண்ணிட்டே இருக்கேன். மார்க்கெட் எப்பவுமே வந்து ஐடி தேவைப்படுது. இப்ப இன்னைக்கு வந்து நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கேன். ஒரு 2-3 மாசம் முன்னாடி என்னோட கிராஃப் கொஞ்சம் லோவா இருந்தது. அடுத்த மாசம் ஹையா இருக்குமா லோவா இருக்குமா எனக்கு தெரியாது. ஓகே. சோ இது வந்து ப்ராப்ளம் இல்லையா? பட் அட்லீஸ்ட் வந்து சேலரினா அது கொஞ்சம் கரெக்டா வந்துட்டு இருக்கும். சோ காம்பன்சேஷன் வைஸ் எனக்கு ஐடி தான் கரெக்ட், பெட்டரா இருக்கு. ஓகே. ஆனா ஸ்கேல் பண்றது வந்துட்டு இப்போ அதே ஜாப் அந்த ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஒரு டைம்க்கு அப்புறம் அது ஒரு மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆயிடும். அவ்வளோ எல்லாம் தர மாட்டாங்க. HD2 அதெல்லாம் தாண்டி போனோன்னு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஆனா யூடியூப் இந்த மாதிரி ஸ்டஃப் அப்படி கிடையாதுல்ல. அந்த growth வந்துட்டு நீங்க உங்களால நினைச்சா அது காட்ட முடியும். இப்ப என்னோட பிளான் என்னன்னா ஐடி வந்து ஐடியா என்ன தூக்கி போடுற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கோட அப்படியே அந்த பேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி இது ஒரு ஸ்ட்ராங் பேஸா மாத்திட்டேன்னா நாளைக்கு வந்து நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னோட பிளாட்ஃபார்ம் நான் ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. சோ அந்த மாதிரி கொண்டு போற மாதிரி பிளஸ் இந்த கண்டென்ட்டும் வந்து நான் கொஞ்சம் போர் அடிக்காம ஓரளவுக்கு டீசெண்டா மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னா எப்போது ஹியர் அண்ட் தேர் ஏதாவது ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா அதுவுமே வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்போதைக்கு பெருசா வந்து நான் மணி மைண்டடா பண்றது இல்லை. ஏன்னா என்னோட தாட் என்னன்னா ஒரு கிரியேட்டர் வந்து அவன் கிரியேட்டராவே ஒர்க் பண்ணும்போது வரைக்கும் தான் அவனோட கண்டென்ட் நல்லா இருக்கும். என்னைக்கு காசுக்காக பண்ண ஆரம்பிச்சிடறானோ அப்ப ஏதாவது ஒன்று போட்டே ஆகணுன்ற ஒரு மென்டல் ப்ரெஷருக்கு வந்துடவும் அவனால பெட்டர் கண்டென்ட்ஸ் வந்து டெலிவர் பண்ண முடியாது. ஆமா. ஓகே. ஸோ ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு சரி வேற செக்ஷன் போயிடலாம். அதாவது சோஷியல் மீடியா இது ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி வந்துட்டு அதை ஸ்கேல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஒரு 1000 வியூவர்ஸ் இருந்திருப்பாங்க, 100,000, ஃபர்ஸ்ட் 100,000, ஃபர்ஸ்ட் 200,000. அதெல்லாம் வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ்? அது எப்படி? எனக்கு வந்து டிக்டாக்ல ஒரு ஜேர்னர், இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஜேர்னர் மாதிரி மாறிடுச்சு. ஓகே. ஸோ டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் மாதிரியும் லிப்சிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறமா தான் ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னோட பெட்டர் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரொம்ப ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ரொம்ப அழகாவும் இருக்க மாட்டேன். ஸோ வந்து கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸை வந்து என்னால் அட்ராக்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ஆக்டிங் வைஸ் பண்ணலான்னு பார்த்தா இப்ப பண்ணும்போது நல்லா இருக்கும். ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா ஏன் இவ்வளவு கேவலமா அதனால Facebookல பழைய போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க கேப்ஷன் எல்லாம் போட்டு Facebook மெமரிஸ் பெரிய பிரச்சனை. ஆமா. சோ அப்படியே வந்து பாயிண்ட் இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்னோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தா பேசுறது. சோ நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டில எல்லாம் கிளாஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கேன். ஜூனியர்ஸ்க்கு நான் போயிட்டு
கிளாஸ் எடுப்பேன். ஒரு 300-500 மெம்பர்ஸ் முன்னாடி கூட எனக்கு அந்த ஸ்டேஜ் பேர் இல்லாம பேசுவேன். ஸோ அதை நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். ஆமா. அது ஒரு கட்டத்துல வந்து 2 விதமா யூஸ் பண்ணேன். ஒன்னு என்னுடைய தாட்ஸை வந்து நான் சொல்லுவேன். இன்னொன்னு இன்ஃபர்மேஷனா ஏதாவது லெசன்ஸ் மாதிரி ஏதாவது எடுப்பேன். ஆமா. அப்போ வந்து நல்ல ரீச் கிடைச்சது. நான் பேசுறது ப்ராப்பரா கன்வே ஆகுதுன்னு. அப்ப சடனா வந்து ஒரு 7 lakh ஃபாலோவர்ஸ் வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி டிக்டாக் பேன் பண்ணாங்க. திரும்ப சரின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் வரலான்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல டிக்டாக்ல டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ். இன்ஸ்டாகிராம்ல அந்த டைம்ல டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ். அப்ப அந்த டைம்ல வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்டாகிராமே தெரியாது. இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு சர்டன் லெவல் ஆஃப் பீப்புள், ஒரு சர்டன் ரேஞ்சுக்கு மேல இருக்கிற பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் யூஸ் பண்ற டைம் இல்ல. முதல்ல அது சும்மா ஒரு போட்டோஸ் போட்டு எடிட் பண்றதுக்கு இந்த ஸ்னாப்சாட் மாதிரி ஒரு ப்ரொபஷனலா அந்த மாதிரி இருக்கும். அங்க வந்து என்னோட ஸ்டைல் வந்து எடுபடல. ஓகே. சோ அதுக்கப்புறம் வந்து என்னோட ஜர்னர் என்னன்னு நான் வந்து கண்டுபிடிக்க முடியல. இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போடும்போது எல்லாம் இதே மாதிரி கமெண்ட்ஸ் ஆரம்பிச்சுன்னா நாங்க சும்மா இங்க வர்றதே வந்து ஜாலிக்காக தான், கிளாஸ் எடுக்க போர் அடிக்குது இங்க வரோம், இங்கே வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஹாரர் ட்ரை பண்ணேன். ஹாரர் வந்து ஒரு சில வீடியோஸ் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகி நின்னுச்சு. அதுக்கப்புறம் டிஃபரெண்டா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணலாம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை எடுத்து பேசலாம், அதுக்கப்புறம் மர்டர் விஷயத்தை பத்தி எடுத்து பேசலாம், கேஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் அது இதுன்னு என்னன்னோ ட்ரை பண்ணி பார்த்தா பொசுக்குன்னு எனக்கு அந்த டைம்ல கல்யாணம் ஆயிடுச்சு. சரி இவங்களோட சரி சும்மா தானே இருக்காங்க, இவங்களுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இவங்களுக்கும் வீடியோ. சோ எனக்கு எப்படின்னா என் ஒய்ஃப் வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா அவங்க பண்ற வீடியோ கொஞ்சம் பெட்டரா இருக்கணும். ஜஸ்ட் லைக் நீ ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு, டான்ஸ்னா ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸா இருந்தா ஓகே, சும்மா ஏதோ ஒரு லிப்சிங் பண்ணிக்கிட்டு டிக்டாக் பண்ணிட்டு இருக்க வேணா, நான் உன்ன ஒரு பெட்டர் கண்டென்ட் கிரியேட்டரா ஆக்குறேன், நீ வரியான்னு கேட்டேன். ஓகே அப்படின்னாங்க. சரி அதுக்கப்புறமா தான் கப்புள் வீடியோஸ் போட ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் அந்த ஒரு 60K 65K வரைக்கும் எங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு 100K போச்சு. அப்புறம் 100Kல இருந்து ஒரு 190 வரதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. சோ இப்படிதான் வந்து என்னோட ஜேர்னர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு இன்ஸ்டாகிராம்ல. இப்ப வந்து ஃபன் வீடியோஸ் தான் வந்து எனக்கு செட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப கொஞ்சம் டீசெண்டா போயிட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வேலை என்ன பண்ணுன்ட்டு கண்டுபிடிக்கிறதே ஒரு கஷ்டம். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள எந்த இதை கண்டுபிடிக்கிறதுன்றதே ஒரு ப்ராப்ளமா இருக்குது. ஓகே, நானும் அதான் யோசிச்சேன். ஆக்சுவலா இது ஒரு கொஸ்டினா கூட வச்சிருந்தேன். நீங்க ஏன் மல்டி நீஷ் இதை ட்ரை பண்றீங்க அப்படின்ட்டு வந்துட்டு கேட்கலாம். சில பேர்லாம் வந்துட்டு வெறும் டெக் வீடியோனா அது மட்டும் தான் போடுவாங்க, இந்த இது மட்டும் தான் போடுவாங்க, ஏன் இவ்வளவு வைடா போனீங்கன்ட்டு அதுக்கு பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் இதெல்லாம் போடுறேன்னு சொன்னீங்கல்ல, நான் அது ஆக்சுவலா உங்கள்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஒரு சின்ன இது நான் ஃபர்ஸ்ட் ஏதோ இந்த விஜய் வந்துட்டு டாக்ஸ் வாங்குறத பத்தி வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் வந்துட்டு டாக்ஸ் கட்ல ஒரு அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்துட்டு நீங்க பண்ண ரீசர்ச் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி எப்படி எக்ஸாக்டா ரீசர்ச் பண்றீங்க? ஏன்னா அது இமீடியட்டா வருது, வந்த உடனேவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ நான் ஒரு வாட்டி அந்த மாதிரிதான் ஒரு சின்ன தப்பு பண்ணேன். அதாவது அந்த உமன்ஸ் ஒலிம்பிக்ஸ் பாக்ஸிங் அந்த ஃபைனல்ஸ் இருக்குல்ல, ஏன்னா அப்போ எல்லாமே நியூஸ்ல தான் வந்துச்சு. நானும் வந்துட்டு அப்ப நம்பிட்டேன். ஏன்னா அந்த பாக்ஸரே வந்துட்டு இவன் ஒரு மேனு, அந்த ஒரு பவர்ல தான் என்ன அடிச்சுட்டா அப்படின்னும் போது ஏன் இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுதான் போட்டேன். பார்த்தா அது வந்துட்டு தப்பான ஃபேக்ட். ஏன்னா அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க ஷீ இஸ் ஆக்சுவலி a woman அப்படின்ற மாதிரிலாம். சோ உடனேவும் ரியாக்ட் பண்ண முடியாது. ஆனா அத எப்படி அதை கரெக்டா ரீசர்ச் பண்றது, யாரை நம்பி அதெல்லாம் எப்படி பண்றது? எனக்கும் பெரிய சோர்சஸ் எல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு என்ன, நான் வந்து சிங்கிள் சோர்ஸை நம்ப மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றது, நான் எந்த விஷயத்த பாக்குறேன், ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துதான் அந்த விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அதை முழுசா நான் கேட்பேன் என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு சில செல்ஃப் டவுட்ஸ் இருக்கும், இது ஏன் இப்படி இருந்திருக்கலாம்ல அப்படி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. சோ எனக்குள்ள ரைஸ் ஆகிற கொஸ்டின்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் ஆன்சர் தேடும் போது வேற சோர்சஸ் கிடைக்கும். ஒவ்வொன்றுலயும் ஒரு ஆன்சர் இருக்கும். சோ எந்த ஆன்சர் மெஜாரிட்டி ஆஃப் த சோர்சஸ்ல வந்து சிமிலரா இருக்கு, நான் பாக்குற சோர்சஸ்லாம் வந்து ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸா, லைக் வந்து சும்மா எவனோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசுறது எடுத்து பேச முடியாது. ஒண்ணு இப்ப வீடியோ பாக்குறேன்னா நியூஸ் சேனல்ஸ்ல வந்து எடுத்து பேசுறவங்க தான் இருக்கும். சோ நியூஸ் சேனல்ஸ்ல பேசுறவங்க வந்து மோஸ்ட்லி ஓரளவுக்கு கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கும். அது போக வந்து மத்த பிளாக்ஸ் எல்லாம் பார்ப்பேன், வெப்சைட்ஸ், என்ன சொல்றது, அந்த ஆன்லைன் நியூஸ் சேனல்ஸ் அது இதுன்ட்டு. இப்ப விக்கிபீடியா அதுல வந்து anyone can edit. சோ வந்து அது அந்த அளவுக்கு வந்து நம்ப முடியுமான்றது டவுட். சோர்ஸ் இல்ல. Wikipedia? Using Wikipedia as your source of information?
ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்டபிள் சோர்சஸ் வந்து ஒரு ம். 10 சோர்ஸ் பார்த்து அதுல மெஜாரிட்டியா வந்து ஓகே எல்லாத்துலயுமே சிமிலரா இருக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்படின்னா மட்டும் நான் நம்பி பேசுவேன். ஓகே ரொம்ப ரிசர்ச் ஜார்னல்ஸ்லாம் வந்து பார்த்தும் நான் அந்த அளவுக்கு பேச மாட்டேன். ஓகே ஓகே. இப்ப நீங்க சொன்ன விஷயம் வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் மேட்டர் வந்து நமக்கு அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல யாராலுமே பெருசா கரெக்டான டேட்டா ஆமா கொடுக்க முடியாது. கரெக்ட். அதுதான் அது வந்துட்டு உடனே நம்ம ரியாக்ட் பண்ணலனாலும் அந்த சான்ஸை லூஸ் பண்ணிடுவோம். ஆமா. அதுக்கப்புறம் ஏதோ காப்பி அடிக்கிற மாதிரி ஆமா. ஆயிடும். சோ இமீடியட்டா பண்ணும்போது அந்த கரெக்டா இமீடியட்டா எப்படி அவ்வளவு வைடான நம்மளால ஒரு இந்த டேட்டாவை அர்ஜில வந்து collect பண்ண- கரெக்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்க ரொம்ப கஷ்டம். ஆமா ஓகே. சோ அந்த மாதிரி ஸ்டஃப்லாம் ரிஸ்கி, இது வெயிட் பண்ணிடலாம் ஆமா, தான் பெட்டர். ஓகே சரி. இப்போ சில பேர் வந்துட்டு காப்பி அடிக்கிறது பத்தியும் நம்ம இப்போ சொன்னேன். அதாவது காப்பி அடிக்கிறதே வந்துட்டு இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு. அதாவது நிறைய பேர் அப்படியே ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டோன்ட் ரீஇன்வென்ட் த வீல். நீங்க எது ஒர்க் ஆகுதுன்ட்டு கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டு அதை உங்களோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திருங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி இப்போ சொல்றாங்க. உங்களுக்கு அதை பத்தி என்ன தோணுது? அது பண்ணலாமா? எனக்கு வந்து என்னன்னா இப்ப என்னோட கண்டென்ட்ஸே நான் சொல்றேனே, ம். நான் வந்து ரொம்ப உத்தமெல்லாம் கிடையாது, காப்பி அடிக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆஹா. 2 விதமாவும் பண்ணுவேன். ஒண்ணு வந்து ம். நான் சும்மா ஜென்ரலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது, என் ஒய்ஃப் கிட்ட பேசும்போது ம். எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, அப்பப்போ சில கவுண்டர்ஸ் கொடுக்கறது வரும் ஆட்டோமேட்டிக்கா. ம், ம். அப்போ ஒரு சில கவுண்டர் வந்து அவளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற பட்சத்துல அப்ப அந்த கோர் மட்டும் எடுத்துக்கிட்டு ம். தென் ஐ வில் ப்ரிப்பேர் எ ஸ்கிரிப்ட் ஃபார் தட். ம். இது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து நம்ம ரீல்ஸ் பார்ப்போம் இல்லையா, ஆமா அப்ப ஏதாவது ஒரு ரீல் வந்து நல்ல ஒரு ஃபன்னா இருக்கும். ஆமா கரெக்ட். ஆனா இப்ப வந்து அதுல இருக்கிற கோர் மட்டும் நான் எடுத்துப்பேன். அது மட்டும் கோர் மட்டும் எடுத்துக்கிட்டு அது அப்படியே வந்து சீன் பை சீன், ஆங்கிள் பை ஆங்கிள் காப்பி அடிக்காம இத வந்து நம்ம ஸ்டைல்ல பண்ணலாம் ஆமா ஆமா. அப்படின்னு நான் அதுல ஒரு சில விஷயம் மிஸ் ஆயிருக்கும். அது ம். நம்மளுக்கு ஒண்ணு பெட்டரா அதுல பண்ணலாம்னு தோணும். சோ அதுல இருந்து build So, பண்ணலாம். அந்த மாதிரி பண்றதுதான். Okay. சோ வந்து எனக்கு இப்படிதான் இன்ஸ்பயர் பண்ணி அந்த கோர் மட்டும் எடுத்துட்டு ம். நான் வந்து தனியா டயலாக் எழுதுறது அப்படியே. இப்ப வந்து அந்த இத பாத்தீங்கன்னா, இந்த காப்பி அடிச்ச ரீல பாத்தீங்கன்னா அது காப்பின்ற மாதிரியே இருக்காது. ஓகே ஓகே. பட் அந்த கோர் மட்டும் ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா வர கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ப்ரோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஆனா நீங்க பண்ணது பெட்டரா இருக்கு, அந்த மாதிரி சொல்லணும். எனக்கு பாசிட்டிவா வந்து தான் அப்படி வருது. அப்படியே ஈரச்சான் காப்பி பண்றதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா இப்ப நான் அந்த வீடியோ 1 மில்லியன் போச்சுன்னா கூட ஆமா அதுக்கான கிரெடிட்ஸ் எனக்கு கிடையாது. ஆமா, ஆமா. ஒரிஜினல் கிரியேட்டர் தான். கரெக்ட் கரெக்ட். அதனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். சோ வந்து காப்பி அடிக்கிறது வந்து எனக்கு கேட்டா கொஞ்சம் ரிஸ்க் தான், நம்மளோட ப்ரொஃபைலுக்கு ரிஸ்க். ஏன்னா ஆமா அப்படியே நம்ம காப்பி அடிக்கும் போது ஆல்ரெடி ஒரு ட்ரெண்டான வீடியோ அது நீங்க காப்பி அடிக்கிறீங்கன்னா மக்கள் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க, ஆமா. உடனே ஸ்வைப் பண்றாங்க. ஆமா. சோ உங்களுக்கு தான் வியூஸ் அடி வாங்கும். ஓகே ஓகே சோ நம்ம கொஞ்சம் அதுல ஏதாவது இன்னோவேட்டிவா பண்ணாதான் பெட்டர். ஓகே. சரி இப்போ நீங்க அதான் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எழுதுறீங்கன்னு சொல்றீங்களா, அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ்? அதாவது நீங்க ஒரு வீடியோ வந்துட்டு 1 மினிட் போடுறீங்க, அதை சில பேர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இதுல போடுறீங்க ஒரு வீடியோ எடுத்து? அது வந்து இப்போ சில வீடியோஸ்லாம் வந்து 2 days கூட ஆகும் முடிக்கிறதுக்கு. ஆனா அதோட மேக்ஸிமம் லென்த் பாத்தீங்கன்னா ஒரு 40 seconds and 60 seconds தான் இருக்கும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வீடியோ பண்ண போறோம்னு வந்து தேடணும், தேடி அது ஒரு கோர் கண்டுபிடிக்கணும். அங்க இருந்து நமக்கு வந்து இந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது. கோர் எடுத்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம், நானும் என் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணுவோம், இதை பண்ணலாமா வேணாமா, இதுல இந்த மாதிரி வந்து மாத்தலாமா அப்படின்ட்டு. சரி நமக்கு ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். நான் எப்படின்னா ஷூட் அந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடியா இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட்னா இப்படி பேசுறாரு, ஒய்ஃப்னா இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் இருக்கு, இந்த இடத்துல வந்து சௌமியா வந்து இப்படி திரும்பி இப்படி பாக்குறாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாருமே எழுதிருப்பேன். எழுதி அவங்களுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லி காட்டுவேன். அவங்க வந்து இந்த இடம் கொஞ்சம் ஓவர்டுவா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட தாட்ஸ் சொல்லுவாங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கேற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்றது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ எப்போ வந்து பெட்டரா இருக்கும்னா முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பா இருக்கும்போது. சோ நான் 60 seconds எழுதிட்டு அதை 50 seconds எப்படி மாத்துறது, அதுக்கேற்ற மாதிரி தேவையில்லாத டைலாக்ஸை தூக்குறது. சோ அந்த தேவையில்லாத டைலாக்ஸ், இந்த டைலாக் தூக்குனாலும் பெருசா வந்து இம்பாக்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட பெரிய டாஸ்க் வந்து என்னோட ஒய்ஃபை வந்து நடிக்க கூப்பிடுறது. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல இருப்பாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. வீட்டை பாக்குறது, அவங்களுக்கும் தனி ஒரு பேஷன் இருக்கு, டெய்லரிங், அப்புறம் பாப்பா பாக்குறது அப்படின்ட்டு. சோ அவங்களோட டைமை கூப்பிட்டு வந்து நான் வந்து ரெடி பண்ணி அவங்களோட மைண்ட் செட் கொண்டு வரணும். அது ஆக்சுவலா வந்து சிம்பிளா இருந்தாலும் அது ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா நம்ம டீம்மேட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்றது ஒரு தனி ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணணும். ஆக்ட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன சொல்றது, ஒவ்வொரு ஷாட்டும் வந்து இப்போ ஒரே டைலாக் தான் இருக்கும், அதை நம்ம 2-3 ஆங்கிள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுவோம். சோ ஆங்கிள் டிஸ்கஷன், ஆங்கிள் வச்சு எடுக்கிறது. ஏன்னா இப்ப எப்படி இருக்குன்னா மக்களுக்கு வந்து இப்போ ஒரு 30 seconds பாக்குறாங்க அப்படின்னா 30 secondsம் அந்த ஆங்கிள் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கு, ஒரு கேமரா பத்தி போர் அடிக்கும். அது கூட தாங்க மாட்டாங்க. சோ டிஃபரண்ட் கட்ஸ் வேணும், மூவ்மெண்ட்ஸ் வேணும், அதெல்லாம் அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு ரீடேக்ஸ் நிறைய போகும். நம்ம எடுத்தோமா நெக்ஸ்ட் ஷாட் போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது.
நிறைய ரீடேக்ஸ். இதை வந்து நீ இப்படி சொல்லிட்டப்பா, இந்த கடைசி வார்த்தையை லைட்டா கொஞ்சம் முடிக்கிட்ட, கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டு அப்படின்னு. ஸோ ஃபுல்லா ஆக்ட் பண்ணி அதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டே ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம ஒரு ஆப்ல போட்டு தேவையான அளவுக்கு ட்ரிம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணுவோம். இதெல்லாம் முடிச்சு வீடியோ முடிஞ்சிச்சுன்னு ஃபைனல் அவுட்புட் எடுத்து வச்சிருப்போம். திடீர்னு நடு ராத்திரி இருந்து டபுக்குன்னு வந்து உதிக்கும். நம்ம ஃபைனல் வந்து கிளைமேக்ஸ் இந்த மாதிரி வைக்கலாமோ, இந்த மாதிரி எடிட் எக்ஸ்ட்ரா ஒரு பிட் வைக்கலாமோ அப்படின்னு திரும்ப ரீவொர்க் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணி ஒரு 1.5 days ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்றோம். அது வந்து அந்த 40 secondsல வந்து பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஜாலியா ஈஸியா வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு இதாயிடுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ ஒரு இன்னொரு செக்ஷன் போலாம். அதாவது யூடியூபுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதாவது நிறைய விஷயம் இருக்கு இதுல. ஆடியன்ஸ் எவ்வளவு டிஃப்ரெண்ட்ன்றது, கொலாபரேஷன்ஸ் வர்றது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளவு டிஃப்ரெண்ட்ன்றது இருக்கு. அந்த மாதிரி என்ன என்ன டிஃபரன்ஸ் பேசிக்கலி அந்த ரெண்டு? பேசிக்கா வந்து ரெண்டு பிளாட்ஃபார்ம்லயுமே டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்ப எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமே தெரியாது, யூடியூப் தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் போத் ஆர் டிஃப்ரெண்ட். யூடியூப் வந்து மணி மேக்கிங் பிளாட்ஃபார்ம் என்ன பொறுத்த வரைக்கும். இன்ஸ்டாகிராம் வந்து பிசினஸ் ஓரியன்டட் பிளாட்ஃபார்ம். ஓகே. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப் வந்து பிசினஸ் ஓரியன்டாவும் வருது. ஆமா. இப்ப யூடியூப்ல வந்து நமக்கு வந்து வீடியோஸ் நல்லா போச்சு அப்படின்னா வியூஸ்க்கு ஏத்த மாதிரி நமக்கு காசு வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்ஸ்டாகிராம்ல அப்படி கிடையாது. ஆமா ஆமா. இது இன்ஸ்டாகிராம்ல நமக்கு ஏர்ன் பண்றதுக்கு ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஆமா. ஒன்னு வீடியோ நம்மளோட வீடியோஸை பாக்குறவங்க நல்லா பண்றாம்பான்ட்டு ஒரு கிஃப்ட் ஆப்ஷன், மானிட்டைசேஷன் கிஃப்ட் வேணா அனுப்பலாம். ஆனா அந்த அளவுக்கு வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. இந்தியால காசு கொடுத்து உன் வீடியோல காசு கொடுத்து பாக்குறதுக்கு நான் படத்துக்கு தியேட்டருக்கே போயிருவேன். சோ அது தாண்டி வந்து கொலாபரேஷன்ஸ். இந்த கொலாபரேஷன்ஸ்ல ரெண்டு விதமான கொலாபரேஷன் இருக்கு. ஒன்னு பார்ட்டர், இன்னொன்னு வந்து மானிட்டரி, காசு கொடுத்துட்டு நாங்க இவ்வளவு ஒரு சர்டன் ஒரு 2000 தரோம், எங்களோட ப்ராடக்ட் வந்து பெட்டரா இது பண்ணுங்க அப்படின்னு. மூணாவதா இன்னொன்னு இருக்கு, அந்த பெர்சன்டேஜ் மாதிரி. இந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட கோட யூஸ் பண்ணி நீங்க அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வரும் அப்படின்ட்டு. சோ இப்படிலாம் தான் இன்ஸ்டாகிராம் மூலியமா earn பண்ண முடியும். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே வருமானா வராது. ரொம்ப ஹை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ரொம்ப பயங்கர என்கேஜ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இதெல்லாம் சாத்தியம். பட் யூடியூபை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம வியூஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காசு வரும். பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வீடியோஸ் வந்து இப்போ ஒரு 1 lakh வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா யூடியூப்ல அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் காசு வரும் அப்படின்னு. பட் ஆக்சுவலா வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு ஷார்ட்ஸே வந்து என்ன சொல்றது, ஒரு 10 million வியூஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து பார்த்தா அதோட மொத்த ரெவன்யூமே வந்து ஒரு 1000 கூட தாண்டி இருக்காது, 800 நம்ம தான் வரும். சோ மக்களுக்கு வந்து அமௌண்ட் வருதுன்றது தெரியும், ஆனா எவ்வளவு வருது அப்படின்றது வந்து பெருசா தெரியாது. சோ இதுதான் மேஜரா. இப்ப வந்து யூடியூப்ல வந்து எப்படி சொல்றது, ஷார்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்ப யூடியூப்ல வந்து பெரிய லென்த் வீடியோஸும் பார்ப்பாங்க, ஷார்ட்ஸ் வீடியோஸும் பார்ப்பாங்க. சோ ரெண்டுத்துக்கான ஆடியன்ஸுமே இருக்காங்க. ஆனா இன்ஸ்டால வந்து லென்த்தி வீடியோஸ்க்கான ஆடியன்ஸ் கிடையாது, ரீல்ஸ் தான் மேக்ஸிமம். சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டார்கெட் ஆடியன்ஸை வந்து அப்ரோச் பண்றதுதான். இப்ப மோஸ்ட்லி வந்து இப்ப கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எங்களுக்கே அந்த பயங்கரமா ஃபீல் ஆகும். இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போகும், இந்த வீடியோ யூடியூப்ல போகும், அதுல போறது இதுல பெருசா போகாது, இதுல போறது அதுல பெருசா போகாது. இந்த மாதிரி டோட்டலா டிஃபரெண்ட் நிறைய இருக்கு. ஓகே. இப்போ யூடியூப்ல நீங்க சொல்ற மாதிரி ரீல்ஸ் சில இது 10 million வியூஸ் பண்ணாலும் இவ்வளவுதான் வருதுன்றீங்க. அதே வந்துட்டு இப்போ எஜுகேஷனலா டெக்குக்கு வேற மாதிரி ஜானர்ல போட்டா வேற பிரைஸ் வருமா? இல்ல அது கண்டென்ட்டுக்கு பேஸ் பண்ணி சின்ன மைனர் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இப்ப சூசைடு, மர்டர் அந்த மாதிரி ஏதாவது பண்றேன் அப்படின்னா ரொம்ப கம்மியா வரும். அது பார்ஷியலி மானிடைஸ்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் கண்டென்ட்டுமே வந்து டிஃபரன்சஸ் இருக்கும். இப்ப டெக்குக்கு வந்து அதிகமா கொடுக்குறாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சோ அந்த மாதிரி ஜேர்னலுக்குமே வந்து ஏத்த மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கு. இப்போ யூடியூப்ல வந்துட்டு இந்த மானிட்டைசேஷனுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அதாவது யார் வேணாலும் போட்டாலும் உடனே earn பண்ண ஆரம்பிச்சிட முடியாது. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. லைக் இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். அப்புறம் ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து அடிக்கணும். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த லென்த்தி வீடியோஸ்ல தான் வந்து வரும். ஷார்ட்ஸ் வந்து நம்ம என்னதான் போட்டாலும் வந்து அது 10 million அடிச்சாதான் வந்து ஏதோ ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஷார்ட்ஸை நம்பி நம்மளால வாட்ச் ஹவர்ஸ் வந்து அடிக்க வைக்க முடியாது. ஸோ லென்த்தி வீடியோஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ மேஜரா என்னன்னா லென்த்தி வீடியோஸை பார்க்க வைக்கிறது வந்து தம்ப்நெயில் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். தம்ப்நெயில்ல இருந்தாதான், தம்ப்நெயில்ல இருக்கிற விஷயம் உள்ள இல்லனா கூட தம்ப்நெயில பார்த்து கிளிக் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சில கிளிக் பைட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்து வீடியோட ஸ்டார்டிங்ல வந்து இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பாயிண்ட் வர வரைக்கும் பாக்குறது. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு லென்த் வீடியோஸை பார்க்க வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா தான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து வாட்ச் ஹவர்ஸ் வரும். அதுக்கப்புறமா நமக்கு
லென்த்தி வீடியோஸ் இப்போ வந்து எப்படி சொல்றது, ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ வந்து மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோல ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆமா ஆமா அதுல ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் இருக்கு, நான் ஸ்கிப்பபிள் இருக்கு. வீடியோட ஸ்டார்டிங்ல ஒன்னு வரும், அதுக்கப்புறம் 8 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு வாட்டி வரும். நம்ம வேணா அதை தள்ளி கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம். சோ ஒரு வீடியோ எந்த அளவுக்கு லென்த்தா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அங்கங்க எங்க வேணுமோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். சோ அதெல்லாமே இருக்கு. சோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இதுல இன்னொரு இது கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பிரீமியம் யூசர்ஸ் வந்துட்டு யூடியூப் பிரீமியம் யூசர்ஸ் வந்துட்டு உங்க வீடியோ பார்த்தாங்கன்னா அதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி பிரைஸ் எல்லாம் வரும். அப்படியா? இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேள்வி தெரியல பாய்ஸ், நம்பிராதீங்க. அது ஃபேக். இப்போ அல்காரிதம்ஸ் இருக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப். இதை வந்துட்டு எப்படியாவது கிராக் பண்ணோம், அப்படி போட்டே ரீல்ஸ் போட்டே நிறைய பேர் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. நீங்க வந்துட்டு கரெக்டா சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம் யூடியூப்க்கு என்ன அல்காரிதம்? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கும் அந்த பிளாட்ஃபார்முக்கு எந்த டைப்பும் கிடையாது. அதனால எக்ஸாக்டா ஹவ் அல்காரிதம் ஒர்க்ஸ்ன்றது தெரியாது. ஆனா பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப இத்தனை வருஷமா இப்ப இன்ஸ்டாகிராம்லயே ஒரு 4-5 வருஷமா வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். எக்கச்சக்க தப்பு பண்ணியே கத்துருப்பேன். அதை நான் ஷேர் பண்றேன். இப்ப உங்களோட ப்ரொஃபைலுக்கே வந்து ஒரு 100 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 101வது ஆளு நான் ஃபாலோயர், அவனுக்கு எப்படி போகும்ன்றதா மேட்டர். அவனுக்கு எப்படி போகும்? இப்போ நீங்க வீடியோ போடுறீங்க, உங்களோட இதுல வந்து ஒரு 50 பேர் அந்த வீடியோவை முழுசா பாக்குறாங்க அப்படின்னா அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கும் இந்த வீடியோ நல்லா இருக்கு போல. சோ ஆவரேஜ் வாட்ச் டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப அந்த முதல்ல பாக்குற ஒரு 10 பேருக்கு வந்து அந்த உங்களோட ரீல் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர், அந்த 10 பேர்ல வந்து ஒரு 8 பேர் அந்த வீடியோவை வந்து ஒரு மோர் தென் half of the duration பாக்குறாங்க அப்படின்னா நல்லா இருக்கு போலன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த செட் ஆஃப் பீப்புளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களோட நான் ஃபாலோவர்ஸ்க்கு போக ஆரம்பிக்கும். ஒரு வீடியோ எப்போ உங்களோட நான் ஃபாலோவர்ஸ்க்கு ஓரளவுக்கு பெட்டரா போக ஆரம்பிச்சிச்சோ அதுக்கப்புறம் அதோட வேலையை அது தனியா பார்த்துக்கும். இப்ப நம்ம ஒரு ரீல்ஸ் போடுறோம்னாலே சி இன்சைட்ஸ்னு ஒன்னு இருக்கும். அந்த சி இன்சைட்ஸ்ல கொடுத்தா ஒரு 15% 85% நான் ஃபாலோவர்ஸ்க்கு போயிருக்கு. இப்ப எனக்குலாம் வந்து ஒரு வீடியோ வந்து 50% மேல நான் ஃபாலோவர்ஸ்க்கு போயிடுச்சுனாலே அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் மானிட்டர் பண்ணவே மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும் நம்பிக்கை வந்து. கரெக்ட் கரெக்ட். ஆமா. சோ ஆவரேஜ் வாட்ச் டைம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோனா பாக்குற எல்லாருமே 25 செகண்ட்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா கன்ஃபார்மா அந்த வீடியோ நல்லா மூவ் ஆகும். சோ அதுதான் மெயின் மேட்டர் பார்க்க வைக்கிறது அந்த அல்காரிதம் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, இப்ப நீங்க வந்து கொஞ்சம் இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல வந்து என்னோட ஸ்ட்ரென்த்தா சொன்னீங்க, நீங்க எல்லா ஜெனருமே வந்து ட்ரை பண்றீங்க. ஆனா ஆக்சுவலா அதுதான் என்னோட வீக்னஸ். இப்ப வந்து ஒரு கிரியேட்டர் வந்து கரெக்டான ஒரே ஜெனர்ல எடுத்தாதான் சோ அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு வீடியோ போறான்னா 10 பேரும் அதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிருப்பாங்க, 10 பேரும் பாப்பாங்க. இப்ப மல்டிபிள் ஜெனர் எடுத்ததுனால சில பேர் வந்து என்ன ஹாரருக்கு ஃபாலோ பண்ணாங்க, சில பேர் ஃபன்னுக்கு, சில பேர் இன்ஃபர்மேஷனுக்கு, அப்படி ஒரு 5 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜெனர்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேருக்கு போதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இஃப் இட் இஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோன்னு வச்சுக்கோங்க, அதுல அந்த 10 பேர்ல ஒரு 5 பேர் என்ன ஃபன் கண்டதுக்காக ஃபாலோ பண்ணா இவன் ஏதோ உளறிட்டு இருக்கான் சேவ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்? ரெக்கமெண்டேஷன் கம்மியாகும். சோ இந்த மாதிரி தான் அல்காரிதம் ஒர்க் ஆகும். சோ எப்பவுமே ஒரு ஜெனர் எடுத்துக்கோங்க, கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸை புடிச்சிருங்க, அதுக்கப்புறம் போறதுலாம் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். ஓகே, சோ அப்படி நம்ம மல்டி ஜானர் பண்ணோம்னா தனி பேஜா கூட வச்சு அது வந்து பெட்டர் ஆப்ஷன். ஓகே, இப்போ யூடியூப்க்கு என்ன? யூடியூப்க்கு ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இன்டோர் வீடியோஸை விட அவுட்டோர் வந்து அது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா தள்ளுதுன்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இன்டோர் அது அல்காரிதமா பண்ணுதா இல்ல ஹியூமனோட சைக்காலஜியான்னு தெரியல. ஒரு இன்டோருக்குள்ள வீடியோ பாக்குறத விட அவுட்டோர்ல பார்க்க நமக்கு நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் பாக்குறாங்களா அந்த வீடியோ அப்படின்னு. ஆனா ஆல் டுகெதர் என்ன சொல்ல வரேன்னா, அவுட்டோர்ல எடுத்தா வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரீச் ஆகுது. ஓகே ஓகே, சரி. இப்போ வந்துட்டு நம்ம கொலாபரேஷன்ஸ் பத்தி பேசலாம். இன்ஸ்டாகிராம்ல வர கொலாபரேஷன்ஸ் வந்துட்டு நிறைய மானிட்டைஸ் பண்ற மாதிரி இருக்கா, இல்ல யூடியூப்ல வந்து பண்றதெல்லாம் பெட்டரா இருக்கா, இல்ல அவங்களே வந்துட்டு ப்ரிஃபர் பண்றாங்களா இங்க போடுங்க அங்க போடுங்கன்ட்டு? எப்படி அது அந்த ப்ராசஸ்? எனக்கு வந்து எப்படி சொல்றது, எனக்கு வந்து யூடியூப்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பேஸ் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல தான் நல்லா வியூஸ் போகுது. ஓகே, இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து யூடியூப்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ என்னால ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியும். இப்ப என்னன்னா, இப்ப ஒரு கொலாபரேஷனுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்மளோட ப்ரொஃபைல பாப்பாங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கா யூடியூப்ல இருக்கா அப்படின்னு. அதை பேஸ் பண்ணி எதுல அதிக ரீச் இருக்கோ அதுல போட சொல்லுவாங்க. சில பேர் வந்து ரெண்டுத்துலயுமே போடுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரேட் வந்து சில பேர் வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்க, எங்களால இவ்வளவு அமௌண்ட் தர முடியும் அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து
என்ன சொல்றது, இப்ப நமக்குலாம் வந்து ஒரு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் கிடையாது இல்லையா, ஆமா யாருன்னா எவ்வளவுனா சார்ஜ் பண்ணுவாங்க. கரெக்ட் சோ வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட கேள்வி என்னன்னா, நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க பெர் ரீல் அப்படின்ட்டு. ஓகே நம்ம ஒரு அமௌண்ட்டை கோட் பண்ணுவோம், ஆமா அது அவங்களோட பட்ஜெட்டுக்குள்ள வருதா, அதுக்கப்புறம் பார்கெயின் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் போகும். ஓகே சோ வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, எந்த பிளாட்ஃபார்ம்ல நமக்கு அதிக ரீச் இருக்கோ அதுதான் ஆப்வியஸா வந்து கேட்க போறாங்க. ஆமா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரேட் ஃபிக்ஸ் பண்றது வந்து மோஸ்ட்லி இப்ப எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு எந்த ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனியை டைரக்டா வந்து அவன் கேட்காது. அதுக்காக நடுவுல வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிட்ட அவங்க பேசிப்பாங்க. அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி தான் ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட்டரா வந்து என்ன சொல்றது கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆமா கான்டாக்ட் பண்றதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு இன்ஸ்டாகிராம்ல டைரக்ட் மெசேஜ் அனுப்புவாங்க. ஓகே அப்படி இல்லைன்னா எங்க இருந்தாவது நம்மளுடைய நம்பர் வந்து அவங்களுக்கு போயிடுது. அது எப்படி போகுதுன்னே தெரியல. மேபி மத்த மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வந்து விக்கிறாங்களா என்ன இது டைரக்டா கால் வரும். ஓகே நாங்க இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்சில இருந்து கால் பண்றோம், we have lot of collaborations to do, are you interested or not அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு கேட்கும்போது அது படமா இருக்கலாம், ப்ராடக்டா இருக்கலாம், வாட்டர் சிஸ்டமா இருக்கலாம், ஓகே அதுக்கேத்த மாதிரி பேசுவாங்க. அப்ப அந்த ஏஜென்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்கு, இதுக்கு இவ்வளவு அமௌண்ட் தரோம், நீங்க பண்றீங்களா அப்படி கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நாங்க வந்து இப்போ வந்து என்னோட ஒரு ரீலுக்கு வந்து நான் வந்து ஒரு 4000 வாங்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க அவங்களோட டேட்டா பேஸ்ல. ஏன்னா அவங்களுக்கு கண்டினியூஸா கொலாபரேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்புறம் கிளைண்ட் வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்ல தான் பண்ண முடியும் அப்படின்னும் போது அந்த பட்ஜெட் கேட்டகரியில யாரெல்லாம் ஃபாலோ ஆகுறாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்றது. சோ இந்த மாதிரி ஆர்கனைஸ்டா தான் அவங்க பண்ணுவாங்க. சோ இப்படிதான் வந்து கொலாபரேஷன் ஒர்க் ஆகுது. ஓகே. சோ ஆனா இப்போ நடந்து முடிஞ்சோன்னா அந்த பேமெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு உங்க கண்ட்ரோல்ல இருக்கா, இல்ல அதெல்லாம் கரெக்டா வந்துருதா எப்படி? ஆக்சுவலா நம்மளோட கண்ட்ரோல் இல்ல, இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் பேசிஸ் தான், பெருசா இருக்காது. இப்ப இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி மூலியமா வர்றதுனால அவங்க வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல வந்து ரேட்லாம் பெருசா வந்து ஃபிக்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுசர் கூட நாங்க கொலாபரேஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நாங்க ஃபில் பண்ணி கொடுப்போம். ரொம்ப ரேரா தான் இந்த இன்வாய்ஸ் வந்து கொடுக்கறது. அந்த இன்வாய்ஸ்ல வந்து நாங்க வந்து அமௌண்ட் எழுதி நாங்க சைன் பண்ணி கொடுக்கறது, அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து எங்களால இது பண்ண முடியும். ஓகேவா? இப்ப பேமெண்ட் எல்லாம் கரெக்டா வந்துருதா அப்படின்னா என்ன சொல்றது, 2 வாட்டி நானே ஏமாந்துருக்கேன். அந்த கம்பெனி நேம் சொல்ல முடியாது. பட் என்னன்னா அவங்களுக்கு வந்து 2 ரீல்ஸ் வேணும்ன்ற மாதிரி கேட்டாங்க. பண்ணியாச்சு, போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கான்டாக்ட் பண்ணா அவங்க சைட்ல இருந்து இன்னும் அப்ரூவ் ஆகல, பேமெண்ட் ப்ராசஸ் டிலே ஆகுது, அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நார்த் இந்தியன் வேற அவரு. அவர் இங்கிலீஷ்லயும் சரியா பேச மாட்டாரு. ஒரு அளவுக்கு மேல நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. சாப்பாடு இருக்கு, ஆனா யாருமே காண சப்ளை பண்றோம்னு நான் டைரக்டா அந்த கம்பெனிக்கே வந்து சப்போர்ட் போர்ட்டலுக்கு மெயில் போட்டேன். பட் அவங்களுமே பெருசா இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம லீகலா இறங்கி நம்ம லாயர்னு அதுக்கு நம்மளுக்கு தான் செலவாகும். ஆமா. சோ அந்த மாதிரி இப்போதைக்கு வந்து இந்த ட்ரஸ்ட் பேசிஸ்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. சோ இங்க ஒரு ஓபன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை நாங்க ரீச் கிக் வச்சு அப்புறம் சால்வ் பண்றோம். சரி, ஓகே. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்துட்டு கொலாப்ஸ்க்கு எப்படி அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க, அதை பத்தி இது வந்து நான் ஒரு 3 கேட்டகரியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நியூபீஸ். அவங்க இப்பதான் வந்து கொஞ்சம் ட்ரெண்டுக்கு வராங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொலாபரேஷனுக்கு அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மார்க்கெட் வேல்யூ என்னன்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ ஆப்வியஸா அவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னா, நீங்க எங்களுக்கு எவ்வளவு தருவீங்க அப்படின்ற மாதிரி. அதுலதான் வந்து அந்த கொலாபரேஷன் சார்ஜ் போகும். செகண்ட் வந்து மாடரேட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 10-15 ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் என் ரேட் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து பிக்சரா சொல்லுவாங்க, 5000 பெர் ரீல், 8000, 10,000 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி போகும். மூணாவதா ரொம்ப பெரிய கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே, இந்த கோல்டன் ஷீல்ட் எல்லாம் வாங்குறவங்க, அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன்ல இருக்கிற பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒரு தனி கால்குலேஷன் ஒன்று ஃபாலோ பண்றதா ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் என்கிட்ட பர்சனலா சொல்லி நான் வந்து கேட்டிருக்கேன். ஏன்னா வந்து அந்த அவங்களுடைய லாஸ்ட் 5 வீடியோஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய லாஸ்ட் 5 வீடியோஸ் வந்து மொத்தமா அக்யூமுலேட்டடா சேர்ந்து ஒரு 5 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 மில்லியன் டிவைடட் பை 5 போடுவாங்க. அப்ப 1 மில்லியன், அதாவது 10 lakhs. அப்ப என்ன அசம்ஷன் அப்படின்னா, அவங்க போடுற அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரமோஷன் வீடியோ அட்லீஸ்ட் 10 lakh வியூஸ் ஆது வரும் அப்படின்றது ஒரு அசம்ஷன். இப்ப அந்த 10 lakh வியூஸ்ல ஒரு 10% இல்ல ஒரு 1% மக்களாவது அந்த ப்ராடக்ட்டை பை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 10 lakhல 1%னா 10,000 வரும். அப்ப 10,000 மெம்பர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டை பை பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு 500 அவங்களுக்கு லாபமா இருக்கும் அந்த அவங்களுக்கு. சோ அப்ப 500
இன்டூ 10,000 அப்படின்னு போடும்போது 50 lakhs ஆகுது. ஆமா. ஸோ 50 lakhsக்கான பிசினஸ் அந்த ஒரு ப்ரொமோஷன்ல உங்களுக்கு கிடைக்கும் மினிமம் அப்படின்றது ஒரு அசம்ஷன். ஓகே. அப்போ 50 lakhs அப்படின்னா அந்த 50 lakhs ஆஃப் ரெவென்யூல ஒரு ப்ராஃபிட்ல எங்களுக்கு 10% கொடுங்க அப்படின்னு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கேட்பாங்க. ஓகே. அப்போ 5 lakhs போகும் ஒருத்தருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப பெரிய பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அதாவது ரொம்ப வைடரா இருக்கவங்க, நார்த் இந்தியன்ஸ்ல முக்காவாசி பேர் வந்து இந்த கால்குலேஷன் தான் ஃபாலோ பண்றதா எனக்கு சொல்லியிருக்காங்க. ஓ, இது பெரிய இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு. ஓகே. என்ன கைஸ், வீடியோ அப்படியே முடிச்சிட்டோன்னு பார்க்குறீங்களா? இது உங்கள் மேலே ஒரு அக்கறைனால தான் 30 minutes ஸ்க்ரீன் டைம் மேலே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் நிறுத்தியிருக்கோம். பட் கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டு வடச்சென்னை அளவுக்கு லேட் பண்ண மாட்டோம், உடனே ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஆகணும்னு நினைக்கிறாங்களோ மெயினாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் போட்டுருங்க கைஸ். Thank you for watching this video and we'll get back as soon as possible. But before that, always remember, be your own boss and set your own hours.